இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் 10வது மாநில மாநாடு இன்றைக்கு மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற இந்த பையனூரில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வன உரிமை பாதுகாப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படும் அந்த குறிப்புகளை, அந்த திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த தீர்மானம் வலியுறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, மண்ணின் மைந்தர்களுக்கு பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கான அவர்களுக்கான சாதி சான்றிதழ் எவ்வளவு எளிதாக கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்பதையும் இந்த மாநாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே முழுமையாக மண்ணின் மைந்தர்களாக பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது என்கின்ற அடிப்படையில் இந்த தீர்மானங்களை அப்படியே வழிமொழிகின்றோம். குறிப்பாக நீண்ட காலமாக இந்த பழங்குடியினர் துறைக்கு தனியான ஒரு துறை வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிப்போம். மற்றபடி இந்த மாநாடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடாக முடிந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராம நிலங்கள் இருக்கு. அதாவது ஆயுதராக நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட நில பட்டாவுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பேப்பர் மட்டும் தான் வழங்கப்பட்டிருக்கு. அது வந்து கணக்கில் ஏற்றப்படாம இருக்கு. ஆனா இன்னும் அதுக்காக மக்கள் போராட்டி தான் இருக்காங்க. இதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. இந்த கடந்த காலங்களில் இந்த மனைப்பட்டா கொடுக்கும் பொழுது வெறும் பட்டாவை மட்டும் கொடுத்துருக்காங்க, நிலம் இல்லை அப்படிங்கிற ஒரு புகார் சட்டமன்றத்திலே இது குறித்து பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட பட்டா இருக்கு, ஆனால் நிலம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையெல்லாம் சட்டமன்றத்தில் விவாதித்திருக்கிறார்கள். கட்டாயம் அதை ஆய்வு செய்து பட்டா கொடுத்தவர்களுக்கு அது சரியான நிலம் கொடுக்கப்படும் என்று சட்டமன்றத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அது குறித்து எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நிலம் இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதான் அதாவது மனைப்பட்டா இந்த ரெண்டுமே தீவிரமாக அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆகவே விரைவில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். கர்நாடகாவில் ஆரோக்கியசாமி, பீட்டர் குமார் இந்த 3 பேரும் வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே இது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கர்நாடக வனப்பகுதிக்குள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை படுகொலை செய்கின்ற நிகழ்வு என்பது சாதாரணமாகிவிட்டது. ஏற்கனவே 2003 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆந்திராவில் அந்த செம்மர கடத்தல் என்கின்ற பெயரில் அவர்களையும் சுட்டுக் கொண்டார்கள். கர்நாடகா பகுதியிலும் இம்மாதிரியான நிகழ்வு இருக்கிறது. இதற்கு முன்பாக மீன்பிடிக்க போகும் பொழுது கர்நாடகாவை சேர்ந்த வனத்துறை தமிழ்நாட்டு மீனவர்களை, அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருப்பவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியான வாடிக்கையாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஒரு 2 மாநிலத்துக்குமான இந்த மாதிரியான நிகழ்வுகளை தடுக்கின்ற வகையில் ஒரு குழு போடப்படும் என்று முன்பே அது குறித்து பேசப்பட்டது. ராஜ்குமார் கடத்தல் போது அன்றைக்கு இருக்கின்ற கர்நாடக முதல்வராக இருக்கட்டும், அன்றைய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், ராஜ்குமார் கடத்தலின் போதே இது குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இம்மாதிரியான இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே இருக்கின்ற கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுடைய மாநிலம், தமிழ்நாடு அரசு இதில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற அளவுக்கு அது மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அது குறித்து கண்டிப்பதோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோ என்பது தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழருடைய உரிமை. ஆகவே இப்பொழுதாவது இதை தடுத்து நிறுத்துவதற்கான பொறுப்பு கர்நாடக முதலமைச்சருக்கு உண்டு. அந்த வகையில் இம்மாதிரியான படுகொலைகளை நியாயப்படுத்துவது சரியாக இருக்காது. கர்நாடக முதல்வர் தமிழர்களை அங்கே இருக்கின்ற தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம்.
கிளம்புக்கு அடுத்த தையூர்ல வந்து இளைஞர் ஒருவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அது வந்து ஆணவ படுகொலை சொல்லிட்டு விசிக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆணவ படுகொலையில தடுப்பதற்கான எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வர இருக்கு? இல்லை, ஏற்கனவே இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் தொடர்ந்து நாங்கள் வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த முறை கடந்த ஆட்சி காலத்தில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து பல போராட்டங்களை இது குறித்து நடத்தியிருக்கின்றோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டி விசாரித்து வருவதாக சொல்கிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வரப்படும் என்று முன்பு இருக்கின்ற முதலமைச்சர் அறிவித்தார்கள். இப்பொழுது அந்த கமிட்டி 9 மாதத்திற்கு அதாவது விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது 9 மாதத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. KN பாட்ஷா அவர்கள் என்னை சந்தித்து இந்த விசாரணை என்பது சாட்சியங்களை நிறைய நாங்கள் வந்து கேட்க வேண்டியிருக்கின்றது, சேகரிக்க வேண்டியிருக்கின்றது, அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டியிருக்கின்றது என்று விக்டிம்ஸை வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது குறிப்பாக வந்து அரசியல் கட்சிகளை கேட்க வேண்டும், அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு 9 மாதம் விரிவுபடுத்த வேண்டும், எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறது அந்த குழு, KN பாட்ஷா தலைமையிலான அந்த குழு. எதற்காக விரிவுபடுத்த வேண்டும் என்றால், இதுவரை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 கட்சிகள் மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலையில் தொடர்பாக அதை தடுத்து நிறுத்துவதற்கான கருத்துக்களை அந்த ஆணையத்தின் முன் சொல்லியிருக்கிறது. மற்ற கட்சிகள் இதுவரை சொல்லவில்லை. ஆகவே அவர்களிடமும் கருத்து கேட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் ஆய்வு செய்து நாங்கள் ஒரு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு 9 மாதம் கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 9 மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 9 மாதம் அவர்கள் இந்த பணியை செய்து முடித்த பிறகு அந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அறிவிப்புகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பார்கள்.